ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை டிடிடிஏ பிஎஸ்பி மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை எம்.சி. சண்முகையா எம்எல்ஏ வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குமாரகிரி ஊராட்சி புதுக்கோட்டை டிடிடிஏ பிஎஸ்பி மேல்நிலைப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் நவீன ஆய்வுக்கூடத்திற்கு டிவி வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் சோபார் ஜோதிபால் வரவேற்றார். தூத்துக்குடி நேசரேத் திருமண்டல உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளின் மேலாளர் பிரேம்குமார் ராஜசிங், லே செயலர் நீகர் பிரின்ஸ் கிப்சன், தொடக்க பள்ளிகளின் மேலாளர் ஜாஸ்பர் அற்புதராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் எம்.சி. சண்முகையா தலைமை வகித்து பள்ளிகளின் நவீன ஆய்வுக்கூடத்திற்கு புதிய டிவியை துவக்கி வைத்தார். பின்னர் மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா சைக்கிள்களை வழங்கினார். அப்பொழுது அவர் பேசுகையில், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக வீட்டிலிருந்து நடந்து வரும் மாணவர்களுக்காக விலையில்லா சைக்கிள், காலையில் சாப்பிடாமல் பசியுடன் வந்து கல்வி கற்கும் மாணவர்களின் பசியை போக்க தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம், உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை, நான் முதல்வன் திட்டம், உயர்வுக்கு படி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. எனவே மாணவர்கள் இதனை பயன்படுத்தி நன்றாக படித்து உயர்ந்த பதவிகளுக்கு வர வேண்டும். மேலும் நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு அளிக்கப்படுவது போல அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வைக்கு கொண்டு சென்று அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் நீட் தேர்வில் இடஒதுக்கீடு கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றார்.